டேய் அடுத்த வாரமும் வந்துட்டு இந்த ஒரு ஆளை வச்சிருந்தீங்கன்னா எனக்கு செம்ம காண்டாயிரும்டா. இல்ல செம்ம காண்டாயிரும். நல்ல வேலை இந்த ஒரு ஃப்ரீ பாஸ் வந்து அவருக்கு போகல. இல்லைன்னா நான் வந்துட்டு ரொம்ப கதறி இருப்பேன் மக்களே, கதறி இருப்பேன். இந்த வாரமே நல்லா தாங்கிக்க முடியல. அடுத்த வாரம்லாம் எப்படிதான் தாங்கிக்க போறணும் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு ஹாப்பி மூமெண்ட்ல தான் இப்போ வந்து நான் தொடக்க போறேன். என்ன காரணம் பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கல. அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நான் ஒரு ஹாப்பினஸ்ல வந்துட்டு போறேன். நேத்தெல்லாம் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். அச்சோ இவருக்கு எது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எது கொடுத்துற போறானுங்கடா, காப்பாத்தி விட்டுற போறானுங்க, என்ன பண்ண போறோம்னு தெரியலையே, இவரு அடுத்த வாரமும் பார்க்கணுமா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு இருந்துச்சு. ஆனா வந்துட்டு இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நாமினேஷன் பேப்பர்ஸ் யாருக்கு போயிருக்கு அப்படின்னா ரயனுக்கு வந்துட்டு போயிருக்கு. அது முடிக்குமே அவன் போட்ட எஃபெக்ட்டுக்கு அது ரயனுக்கு போறதோட எனக்கு மேபி வந்து ஜாக்லின் போனதான் நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம வந்து ஜாக்லின் வந்துட்டு நிறைய எஃபெக்ட் மேல நிறைய போட்டிருந்தாங்க. அதுக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா வந்துட்டு ரயன் வந்துட்டு எஃபெக்ட் போட்டான். நான் பார்த்த அளவுக்கு வந்துட்டு அவன் எஃபெக்ட் இவ்வளவு ஒரு டிஃபரெண்ட், கொஞ்சம் டிஃபரெண்ட் தான். கிட்டத்தட்ட ரெண்டுமே கொஞ்சம் ஒரே இதாதான் போட்டாங்க ஓகேங்களா. ஆனா ரஞ்சித் போயிட்டு அதுக்கு போயிட்டு சண்டை போட்டு இருந்தாரு. நாமினேஷன் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறக்காண்டி. ஆனா அவனுக்கு கொடுத்துருந்தானுங்க, கிளிச் செஞ்சுப்பேன். அப்பயும் ஜாக்லின் வந்து பயங்கரமா வந்து கேட்டாங்க, மூஞ்சில அடிச்ச மாதிரியே கேட்டாங்க. ஜொப்பா அதெல்லாம் வந்து கேட்க போது செம்மையா பார்க்க போது சூப்பராகவே இருந்துச்சு. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன், அது ஒரு 2 கிளிப் போடுறேன். என்னங்க அங்க யாருமே இல்ல, எதுக்குங்க கோட்டையை காப்பாத்திட்டு இருக்கீங்க? நாங்க தான் எல்லாத்தையும் நாங்க பிடிச்சிட்டோம். எப்படின்னா எல்லாத்தையும் பிடிச்சி லாக் பண்ணி வச்சிருக்கோம். அங்க போய் என்னங்க கோட்டையை பாதுகாத்துக்கிட்டு இருக்கீங்க? அங்க யாருமே வரமாட்டானுங்க, நாங்க எல்லாத்தையுமே லாக் பண்ணி வச்சிருக்கோம். எப்படி உள்ள வருவாங்க? நீங்க அங்க நின்றுகிட்டு இருந்தீங்க, நீங்க வந்து ஹெல்ப் பண்ண கூட இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து தலைவரை வந்து பிரின்னு பிரிச்சு செஞ்சுட்டாங்க ஜாக்லின். அதுக்கப்புறம் 100 வார்த்தை ஒன்று சொன்னாங்க, அது ஒரு நிமிஷம் பாத்துக்கிறேன். அதுதான் பயங்கரமான வார்த்தை. பிரசன்ட் ஆஃப் மைண்ட் வந்து அந்த ஒரு கேம்ல உங்களுக்கு சுத்தமா இல்ல. இதுதான் ஜாக்லின் வந்து சொன்னாங்க. அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம ஓட்டிங் லிஸ்ட்டுக்கு வந்துடலாம். கொஞ்சம் காமெடியா போச்சு, இருந்தாலும் வந்துட்டு சௌந்தர்யா பாத்தீங்கன்னா டாப்ல இனிமேலாம் வர வாய்ப்பு இல்லை. இனிமேலாம் டாப்ல வர்றதுக்கு சௌந்தர்யாவுக்கு சுத்தமா வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க கேம் எல்லாம் வந்துட்டு கேமா எங்க விளையாடுறாங்க, டாஸ்க் ஒழுங்கா பண்ண தெரியல, கேரக்டர் கொடுத்த ஒழுங்கா பண்ண தெரியல, அதுல நடிகடானா சுத்தமா நடிக்க முடியல. ஆனா எல்லாத்தையும் ப்ரொவோக் பண்றது, ஆட்டிடியூட் காமிக்கிறது, ரியாக்ஷன் காமிக்கிறது, அந்த மாதிரி டாஸ்க் இருந்தா சௌந்தர்யா கொடுங்க. அவங்க அசால்ட்டா செகண்ட்ல தட்டி விட்டு போயிருவாங்க. என்னங்க போங்க, இவங்க டாஸ்க் தான் கொடுக்குறாங்க பாருங்க பிக் பாஸ்ல. எனக்கு காண்டாவுதுங்க. என்னங்க அவங்க டாப்புக்கு எல்லாம் இனிமே வரமாட்டாங்க, எதிர்பார்க்காதீங்க மக்களே, இனிமேலாம் எதிர்பார்க்காதீங்க. இப்ப வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு யாரு வெளியில போறா, யாரு வெளியில போறா, யாரு டாப்ல இருக்கா அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து முத்துக்குமரன் ஒரு 4 பேர், ஒரு 6 பேர் இருந்தப்பயே கிட்டத்தட்ட 2 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தாரு முத்துக்குமரன். இப்ப வீட்டுல இருக்க மொத்த பையில வந்துட்டு நாமினேஷன்ல இருக்கானுங்க. அப்பயும் பார்த்தா 1,60,000 ஓட்டு வாங்கி வச்சிருக்காரு. என்னடா அது, எங்க இருந்த ஓட்டு உழுது? அன்அபிஷியல் ஓட்டுல இவ்வளவு உழுவுதா? ஆனா அவருக்கு வந்துட்டு ஹேட்டர்ஸ் அதிகம் ஓகேங்களா. பிக் பாஸ்லயே ஹேட்டர்ஸ் அதிகம். என்ன காரணம் பாத்தீங்கன்னா லாஸ்டா சேவ் பண்ணுவானுங்க, இல்லைன்னா ஹாட் சீட்ல உட்கார வச்சிருவானுங்க. இது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. ஹாட் சீட்ல உட்கார அளவுக்கு வந்துட்டு தலைவன் வந்துட்டு அப்படியாடா ஓட்டு லிஸ்ட் வாங்கி வச்சிருக்காப்ல. வெளியில இருக்கவனுங்க எல்லாம் பார்க்கும்போது செம்ம காண்டாக மாட்டானுங்க. உங்களுக்கே ஒரு மனசாட்சி இல்லையா பிக் பாஸ்? உங்களுக்கே ஒரு மனசாட்சி இல்லையா? நெக்ஸ்ட் ராணுவ 1 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காப்ல. தலைவன் வேற லெவலு. விளாட்லன்னா கூட உனக்கு ஓட்டு உண்டுடா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு தலைவன் வச்சுக்கலாம். ஏன்னா அவன் வந்துட்டு சூப்பரா கேம் பிளே எல்லாம் இப்ப மட்டும் அவன் கையை உடஞ்சு பொய்ன்னு வெளியில வந்து அப்படியே அவன் திருப்பி படுக்கிறான், அப்படி படுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றானுங்க. அவன் தலைவாணி வச்சுட்டு படுத்தான். அந்த இது மைண்ட்ல எவனும் கவனிக்கல போல இருக்கு, இல்ல மூளையில ஒண்ணும் இல்லையா அப்படின்னு தெரியல. அதை கவனிக்க மாட்டேங்கிறானுங்க. ஐயோ அவர் திருப்பி படுத்திருக்காரு, அவன் கம்ஃபர்டபுளா இருந்துட்டு அவன் தலைவாணி வச்சுட்டு படுத்திருக்கான். அதை போயிட்டு குறை சொல்லிட்டு இருக்கானுங்க. இதுல என்ன வகையில் நியாயம் தெரியல. இருந்தாலும் அந்த தலைவன் வந்துட்டு இந்த வாரம் விளையாண்டுருந்தானா வேற மாதிரி பிச்சுக்கிட்டு இருந்திருக்கும். வேற மாதிரி தக்காளி சோறு தான் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. சௌந்தர்யா 80,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. வேணா நான் சொல்றதுக்கு இல்ல, அவங்களுக்கு 80,000 ஓட்டுல எதுக்குடா எதுக்குடா அந்த ஓட்டு கேக்குறேன். எதுக்கு சௌந்தர்யா ஓட்டு? ஏதாச்சும் பண்ணாங்களா? இல்ல என்ன பண்ணாங்கன்னு இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11 வாரம் ஆச்சு. என்ன பண்ணாங்க? எதுல நல்லா பெஸ்டா கொடுத்தாங்க? எதுல நல்ல ஒரு கேம்ல வந்து பர்ஃபெக்டா கொடுத்தது யாருன்னு சொல்லிட்டா நீங்க யாருன்னு சௌந்தர்யா எந்த இடத்துல வந்து பர்ஃபெக்டா பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா சொன்னீங்கன்னா நான் ஏத்துக்கிறேன்டா. 80,000 ஓட்டு வந்து சூப்பராகவே வந்துருக்கா. ஐயோ அவங்களை பிடிச்ச மக்கள் தானே வந்துட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அண்ட் அதை மட்டும் கொஞ்சம் ப்ளீஸ் கேட்டு சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஜாக்லின் கிட்டத்தட்ட 51,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. மேபி வந்து இந்த வாரம் வந்து ஃபுல் டஃப்ல வந்து இறங்கிருந்தாங்க. வேற மாதிரி கேம். அவங்களுக்கு 51,000 ஓட்டு வாங்குறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் அருண் 50,000 ஓட்டு. அவருக்கு வந்துட்டு அவரு இந்த வாரம் என்ன பண்ணாரு? தலைவன் வந்துட்டு சுருண்டாப்ல. போன வாரம் அடிச்ச அடியில தலைவனால எந்திரிக்கவே முடியல.
அந்த அடி தாறு மாதிரி தக்காளி சோறு அடி தான் அவருக்கு. அதனால இந்த வாரம் எதுவுமே பண்ணல. இருந்தாலும் ஓட்டு வந்துட்டு அதிகமா இருக்குது. தீபக் கிட்டத்தட்ட 41,000 ஓட்டு. அவர் வந்துட்டு பேச்சு இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் இந்த வாரம் டிசர்வ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. டாஸ்க்ல மேபி வந்து பர்ஃபெக்டா இறங்கினாப்ல அந்தந்த இடத்துல மிஸ் ஆயிட்டாரு மாதிரி தான் எனக்கு தோணுது. லைவ்ல பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தேன். எபிசோட்ல பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரியாது. லைவ்ல நான் பார்த்தேன். அண்ட் அந்தந்த இடத்துல கொஞ்சம் இடத்துல மிஸ் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. பேச வேண்டிய இடத்துல அவர் வந்து குரல் கொடுத்து பேசல. இப்ப யாராச்சும் பேசுறானா முத்துக்கு சண்டைனா ஃபேவரா வந்துட்டு வருதுன்னா எப்படின்னா அவனுக்கு வந்து குறை சொல்றானுங்கன்னா அது நடந்தது வந்து இவர் வந்து அட்ரஸ் பண்ணாம விட்டாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து. ஏன்னா எப்பயுமே வந்து அவர் அட்ரஸ் பண்ணுவாரு. நெக்ஸ்ட் பவித்ரா. பவித்ரா 40,000 இது ஓகேங்களா ஓட்டு. எனக்கெல்லாம் சௌந்தர்யாக்கு உள்ள ஓட்டு தான் பவித்ராக இருக்கணும். 81,000 ஓட்டு வந்து சௌந்தர்யாக்கு உள்ளதுதான் பவித்ராக இருக்கணும். ஆனா காட்சி பசங்க வந்து ஓட்டு போட்டுறானுங்க, அது ஒரு பக்கெட்டு. ஆனா பவித்ரா வந்து இந்த வாரம் கேம்னா அது இன்னைக்கெல்லாம் வந்துட்டு என்னெல்லாம் சத்தியமா சொல்றேன் வேற மாதிரிங்க கேமு. என்னால பார்த்து அசந்தே போயிட்டேன். என்னடா இது பவித்ராவாடா, என்னடா அந்நியனா அம்பியா இருந்தது அந்நியனா மாறிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு வந்து டஃப் கேம். கிட்டத்தட்ட 2 டீமையுமே பொருளை விட்டது நம்ம பவித்ரா அண்ட் அன்சிதானா கரெக்டா விளாந்து பவித்ரா. அண்ட் நிறைய தப்புகள் பண்ணி நிறைய ரூல்ஸ் மீறி நிறைய அவனுங்க போட்ட ரூல்ஸ்குள்ளேயே மீறி அது இது வாக்குவாதம் இதுன்னு பேசி கீசி அன்சிதா வந்து பண்ணது எனக்கு வந்து அது ஓரளவுக்கு வந்து. ஆனா கேம் வந்து பர்ஃபெக்டா விளாண்டுச்சுன்னா அது ஓரளவுக்கு ஓகேன்னு எடுத்துக்கலாம். மேபி வந்துட்டு அன்சிதா வந்து கிட்டத்தட்ட 38,000 ஓட்டு. மஞ்சரி கேமும் வந்து சூப்பராகவே இருந்துச்சு இந்த வாரம். ஏன் சூப்பரா இருக்கு அவங்களுக்கு வந்து ஓட் லிஸ்ட் உழுவுல அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா புரியல. எனக்கு அந்த ஒரு இடம் தான் காண்டாவது. எப்படின்னா சௌந்தர்யாவோட இடம் மட்டும்தான் எனக்கு காண்டாவது. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மஞ்சரி 37,000 ஓட்டு அண்ட் ரயன் 37,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. இருந்தாலும் ரயன் வந்து நாமினேஷன் ப்ரீபாஸ் வந்து கிடைச்சனால டெலீட் பண்ணி விட்டுருவோம். அண்ட் நெக்ஸ்ட் ரஞ்சித். ஏன்டா அவரை போட்டு இருக்கிறீங்க? அவரே அங்க உள்ளுக்குள்ள மன கஷ்டத்துல இருக்காரா. நான் போயிருவேன் தங்கம், நான் போயிருவேன் செல்லம், நான் போயிருவேன் தங்கம், இந்த வாரத்தோட கண்டிப்பா நான் போயிருவேன் அப்படிங்கிற அளவுக்கு அவரு வந்து நல்லா வந்து உள்ள அழுதுகிட்டு இருக்காப்ல. அவருக்கு வந்து நாமினேஷன் ப்ரீபாஸ் நான் கிடைக்கணும்னு எவ்வளையோ வேண்டுனேன். ஆனா அவரு கிடைக்கல. அதை நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்ணல. ரொம்ப ஹாப்பியா இருக்கேங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏன்னா அவருக்கு கிடைக்கலங்கும் போது எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அண்ட் ரஞ்சித் வந்து கிட்டத்தட்ட 20,000 ஓட்டு வாங்கியிருக்காருன்னா அப்பா. இது வந்து எனக்கு கொஞ்சம் நியூஸ் வந்துச்சு. இந்த லாஸ்ட் ஒரு படம் நடிச்சிருந்தாரு கவுண்டம்பாளையம், அந்த ரசிகர் மன்றம் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வில்லேஜ்ல வந்து அதிகமான வில்லேஜ்ல வந்து அவங்களை வந்து தெரியுமா ரஞ்சித்தை. அதனால மேபி வந்து வில்லேஜ்ல வந்து அதிக ஓட்டு வர மாதிரி எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. அது கன்ஃபார்மா என்னன்னு தெரியல, உண்மையா போயா என்னன்னு. மேபி வந்து இந்த வாரம் யார் தான் வெளில போவான்னு பாத்தீங்கன்னா தலைவன்டா, எங்க தலைவன் தான்டா. எப்பயுமே தலைவனை மிஞ்சி ஆளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு ரஞ்சித் தான் இந்த வாரம் வெளில போறாரு. எங்க அண்ணன் வெளில போறாரு. எனக்கு இதனால வரைக்கும் இவ்வளவு ஹாப்பி ஆனதே இல்லை. ஏன்னா காரணம் பாத்தீங்கன்னா யாராச்சும் வெளில போகும்போது எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும். ஆனா எங்க அண்ணன் வெளில போகும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா அவர் அந்த தங்கம் எல்லாம் போறதெல்லாம் நிப்பாட்டிடுவாரு. இனிமே அந்த வீட்டுல அதை பார்க்கவே முடியாது. இனிமே கொஞ்சம் கேம் சூடா போவான். ஆனா இவரு அங்க இருந்தாருன்னா அந்த சூட்ல இவர் இருக்க மாட்டாரு. அவர் எந்திரிச்சு வந்துடணும். சூட்ல இருப்பாரு, சூட்டை காமிச்சிக்க மாட்டாரு. ஓகேங்களா, சூட்டையே காமிச்சிக்க மாட்டாரு. அதனால அவர் தயவு செஞ்சு இந்த வாரம் வெளில போயிடணும். மேபி வந்துட்டு இந்த வாரம் டபுள் எவிக்ஷனா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா வாரம் டபுள் எவிக்ஷன் சொன்னா நம்மளுக்கே போர் அடிச்சிடாதா. அதனால அவனுக்கு டபுள் எவிக்ஷன் எல்லாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த வாரம் கண்டிப்பா வந்து ரஞ்சித் வந்து வெளில போயிருவாரு எனக்கு ஒரு டவுட்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அன்சிதா போறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாத்தீங்கன்னா 50% வாய்ப்புகள் இருக்குது. ரஞ்சித்தை மீறி எடுத்தாதான் வந்துட்டு அன்சிதா. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ரஞ்சித் தான். மேபி வந்துட்டு அன்சிதா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ப்ரோமோலயும் வந்திருக்காங்க. ரஞ்சித்தும் ப்ரோமோல வந்திருக்காரு அப்படின்னு கேட்பீங்க. அது சும்மா ப்ரோமோ போடணுங்கிற கண்டி விட்டுருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் ஆச்சு அவர் எந்த ப்ரோமோலயும் வந்தது இல்ல. அதனால இந்த ப்ரோமோலயாச்சும் நாங்க உருண்டா செல்லும் அப்படிங்கிற மாதிரி லாஸ்டா விட்டுட்டு போறோம் அப்படிங்கிற அளவுக்கு விட்டு போனானுங்க. அண்ட் இதான் வந்துட்டு இந்த வாரத்தோட ஓட்டிங் லிஸ்ட், இன்னைக்கான லிஸ்ட். இதை பத்தி நீங்க யாரு வெளியில போகணும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க.